use mathematical induction to show that catch 2 power n greater than or equal to 1 plus n by 2 whenever n is a non-negative integer. Non-negative integer அப்படின்னா நல்லா பாத்துக்க. நிறைய பேர் என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருப்பான். நான்-நெகட்டிவ் இன்டிஜர்னா நெகட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான் வரக்கூடாது. தெரியுதா? இப்போ நார்மலா இன்டிஜர்ங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா என்ன வரும்? நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ், ஜீரோ எல்லாமே என்ன ஆயிரும்? இன்டிஜர் வந்துடும். தெரியுதா? இதுல நான் நெகட்டிவ் இன்டிஜர் அந்த வேர்டு வந்தாலே நம்ம என்ன செய்யணும்? ஒன்லி தி பாசிட்டிவ் இன்டிஜர், சாரி பாசிட்டிவ் அண்ட் ஜீரோ. ஜீரோ வந்து நியூட்ரல், இட் நெவர் கம் அண்டர் தி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஜீரோ வந்து பாசிட்டிவ் சொல்ல முடியாது, நெகட்டிவ் சொல்ல முடியாது, நியூட்ரல். ஓகேவா? சோ நான் நெகட்டிவ் மட்டும் வரக்கூடாது. அப்போ பாசிட்டிவ் இன்டிஜர் அண்ட் ஜீரோ. அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? லோயஸ்ட் டேர்ம் எது? அப்போ ஜீரோ தான் லோயஸ்ட். தெரியுதா? சரி, நம்ம பாத்துக்க. இதுல கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து லெட் p of n எப்படி எடுக்கிறோம்? அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். catch 2 power n இருக்குதுல்ல, நல்லா பாரு. இதுல ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி போட்டிருக்கான். catch k can be written as 1 plus 1 by 2 plus இதுல 1 by 3 இப்படி கூட்டிட்டே போகும். 1 by 3 plus etc plus 1 by k. கரெக்டானா? catch k னா இப்படி எழுதிடலாம். அப்போ catch 2 power n, இது catch பேஸ்ல 2 power n, இந்த பேஸ்ல k இருக்குது. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் k என்ன போடணும்? இந்த பாடா ரெண்டு பேஸ் பாரு. இந்த catch 2 power n, இந்த catch k. அப்போ catch 2 power n என்னவா இருக்கும்? 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus 1 by 2 power k இருக்கும். k உள்ள இடத்துல யார் இருக்கா? catch 2 power n, catch 2 power n. அப்ப catch 2 power n ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதை இல்லைன்னா அப்புறம் நீ குழம்பிட்டே இருப்ப. catch 2 power n can be written as எப்படி எழுதலாம்? 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc 1 by 2 power n. இதெல்லாம் வேற எல்லாம் சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த ஃபார்ம்ல இருக்கும். catch பேஸ் ஒரு வேல்யூ வந்தாலும் இந்த ஃபார்ம்ல இருக்கும். அப்போ catch 3 power n எப்படி இருக்கும்? எல்லாம் வந்து கோவையில் இருந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. catch 3 power n எப்படி இருக்கும்? 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc 1 by 3 power n. k உள்ள இடத்துல என்ன வரும்? 3 power n. அதான் வேறன்னு ஒரு வேர்டை கொடுத்து என்னதான் படிச்சு எப்படிதான் வந்தாங்களோ. நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள் கான்செப்ட். நான் திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளைங்க சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். டக்கு டக்குன்னு போயிட்டா இருக்கிறேன். நான் I will take only the limited number of problem with a deep explanation. That's my principle. நிறைய எடுத்துச்சு அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. லிமிட்டடா எடுக்கிறேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் தி போர்ஷன் யூ கேன் லேர்ன் இண்டிவிஜுவலி, யூ கேன் லேர்ன். சும்மா போட்டு இன்னும் வந்து எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத. தெரியுதா? கிளாஸ் கவனிச்சுட்டே இரு. சரி, catch 2 power n equal to இந்த மாதிரி எழுதிடலாம். ஏறுமா பாரு. என்ன எடுத்துக்க? let pn இதெல்லாம் 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus 1 by 2 power n greater than or equal to 1 plus n by 2. இது வந்து என்னது? p of n இப்படி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம as usual process தான். first step 1 எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? step 1 எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க? இங்க பாரு. நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அண்ட் ஜீரோ. அப்ப லோயஸ்ட் எது? ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். we have to start with 0. so put n equal to 0 in இது 1 போடணும். ஸ்டார் போட்டுரும். in ஸ்டார் போடு. so p of 0 equal to is to போடு. equal to எல்லாம் போடணும். நல்லா பாத்துக்க. listen, வல்ல காட்டாத. 1 divided by 2 power n இடத்துல 0 போடணும். n இடத்துல என்ன போடணும்? 0. ஆக்சுவலா இது வந்து இத எப்படி எழுதிருப்பாங்க? எழுதலாம் அப்படின்னா summation r equal to 0 to n
1 by 2 power r. இதான் இதோட கான்செப்ட். போன ப்ராப்ளத்துல என்ன வந்து 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்ட்டா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 2. பட் ஸ்டார்டிங் வேல்யூ எங்க இருந்து வரும்? 1 ல இருந்து வருது. இங்க 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். போன ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சமேஷன் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. r equal to எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சமேஷன் நான் எழுதி போட்டு எழுதுங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? r equal to நான் இப்படி ஒன்று எழுதி போட்டாலும் லாஸ்ட் ப்ராப்ளம் அங்க n equal to 2. ஓகே, இண்டக்ஷன் ஸ்டெப் வந்து n equal to 2. பட் அது எங்க இருந்து 2 ஆகுது? இப்படி ஒன்று ஆயிட்டு பாத்தீங்கன்னா அது என்னது? 1 by root 1 plus 1 by root 2 plus etc plus 1 by root n. ஓகே தானா? இதுல this is the greater than root n. ஓகே தானா? இதோட ப்ராப்ளம். ஓகே தானே? நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண சொன்ன இடம் எங்க இருந்து? 2. ஸ்டார்ட் பண்ண சொன்ன இடம் எங்க? 2. இதோட சமேஷன் என்னது? r equal to என்னோட வேல்யூ 0 போட்டா 1 divided by any number என்ன சாரி any number divided by 0 infinite. அப்ப 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல. அது வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் முடியும். 1 by root r. இதான் ஜெனரல். இப்படி இருக்கக்கூடிய டைம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கண்டிஷன் என்னது? n greater than or equal to 2. அதனால 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப n வரக்கூடிய இடத்துல 2 போடும்போது என்ன செஞ்ச? ஃபர்ஸ்ட் r equal to 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளஸ் சமேஷன் சம் பண்றது 2. இந்த ரெண்டை ஆட் பண்ணாதான் என்ன ஆகுது? greater than root 2 னு வரும். அத போயடா நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க. புரியுதா? சரி, யாருக்கா ஒரு ஆளுக்கு புரிஞ்சுது சந்தோஷம் தான். ஓகே தானே? சரி, பாத்துக்க. இப்ப பாரு, இது நல்லா கேட்டது. r equal to என்னது? 0 தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து 2 எடுத்தனால ரெண்டு ஸ்டெப் போச்சு. இங்க 0 னு வரும்போது நல்லா பாத்துக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓட முடிஞ்சிரும். வாட் அபௌட் 1 divided by 2 power 0? 2 power 0 ஓட வேல்யூ 1. 1 divided by 1 1. அது எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓட முடிஞ்சிச்சு. சப்போஸ் இந்த இடத்துல r equal to 0 to 2 கொடுத்திருந்தாங்கன்னா அடுத்து 0 போட்டறப்ப 1 போட்டா அந்த டைம் வரும். 2 போட்டா சம் பண்ணிட்டே வரும். இதே சம் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? அது ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும். சரி, ஓகே. இதுல h power 2 power n இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவான். ஏன்னா h 2 power n வந்து h k ஜெனரலா வந்துட்டு போயிட்டாங்க. தெரியுதா? அதாவது k வரக்கூடிய இடத்துல 2 power n நீ போட்டுறணும். அது நம்ம தான் போட்டு எழுதியிருக்கோம். இந்த மாதிரி கொண்டு போறோம். சரிதா? சரி, இப்போ இண்டக்ஷன் மெத்தட்ல நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு போறோம். எல்லாம் கவனமா பாத்துக்க. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா லிசன் பண்ணா அது உள்ள ஒரு சூப்பர் கான்செப்ட் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைன்னா சும்மா மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாம் அழகா மக்கப் பண்ணி எழுதிட்டு போயிடலாம். சரிதா? நீ கொடுக்கக்கூடிய விலைக்கு ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் நல்லா கவனிச்சுட்டு பார்த்துட்டே வா. நல்லா அதை புரிஞ்சுச்சுன்னா உனக்கு உள்ளக்குள்ள ஒரு ஹாப்பி வரும். கவனமா பார்த்துக்க. p of 0 ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? 0 வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான். இப்போ 2 பவர் என்ன இருக்குல்ல, இந்த லாஸ்ட் டைம் 1 by 2 power 0. 0 வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆயிரும்ல, கரெக்ட்டா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பாரு. 1 பிளஸ் இங்கே இன்னொரு இடத்துல 0. 2 power 0 என்னது? எனி நம்பர் power 0 1. 1 divided by 1 1. 1 greater than or equal to 1. இது ஓகே தானே? 1 greater than or equal to 1. 1 greater than 1 னா கண்டிஷன் தப்பாயிரும். கிரேட் 1 கிரேட்டரா இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகே தானே? அப்ப இந்த இது ஓகே. அப்போ p of first step ஓகே. So it's true for n equal to 0. It's true for n equal to 0. அப்ப இது ஓகே. நெக்ஸ்ட் இது ஓகே ஆயிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்? அசம்ப்ஷன். அடுத்தது அசம்ப்ஷன். ஸ்டெப் 2 assume it's true for n equal to k. k வரைக்கும் இது ட்ரூ னு அஸ்யூம் பண்றோம். சோ என்ன இருக்குல p of n உள்ள இடத்துல என்ன போடுறோம்? k போடுற. k போடும்போது என்ன வரும் பாரு? p of k
1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus 1 by 2 power n, sorry, the k greater than or equal to 1 plus k by 2. அதாவது இந்த டேம் இருக்குல்ல, லெஃப்ட் சைடுல உள்ள டேம் வந்து இந்த கண்டிஷனை ஃபில் பண்ணுது. அதாவது less than or equal, sorry, greater than or equal to 1 plus k by 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பண்ணிக்கலாம், கரெக்ட் தானா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணனால k வரைக்கும் அசம்ப்ஷன். ஓகேவா? சரி, நம்ம என்ன செய்ய போறோம்? இட்ஸ் ட்ரூ ஃபார் n equal to k. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இத வந்து நம்ம மெயினா ஒரு நல்ல ஒரு லைன் அழகா போட்டு என்ன செய்யறோம்? டேக் இட் அஸ் 1. ஏன்னா இந்த ரிசல்ட்டை தான் நம்ம k+1ல அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஸ்டெப் 3 to prove என்ன ப்ரூவ் பண்ணனும்? if true for, it's true for p of k+1, k+1 ட்ரூ னு நம்ம ப்ரூவ் பண்ணனும். அப்ப k+1 ட்ரூ னு ப்ரூவ் பண்ணா எப்படி? p of k+1 the term appears 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus 1 by 2 power k. கேவா? இல்ல, அடுத்த டைம் என்னவா இருக்கும்? 2 power k plus 1. இத திங்க் பண்ணி சொல்றதான் பெரிய ஆள். அடுத்த டைம் என்னவா இருக்கும்? இதுல நல்லா பாரு, கண்டிஷனை பாரு, எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலா இது வந்து டினாமினேட்டர்ல 1 மீனிங், டினாமினேட்டர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிதானே? இப்போ 2 power k அடுத்த டைம் வந்து 2 power 2 பாரு, 2 power k இதுக்கு அடுத்த டைம் என்ன வரும்? 2 power k இங்க +1 ஒன்னோடவே இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது 2 power k plus 2, ஏன்னா ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி போகும்போது நல்லா பாத்துங்க, 2 power k plus 2 power k டைம்ஸ் வரைக்கும் வரும். அப்போ நல்லா கேட்டுங்க, 2 power k plus 2 power k எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்? 2 times 2 power k எழுதலாமா? 2 power 2 times k எழுதலாமா? இதோட பவர் என்னது? 1. பேஸ் சேம் இருந்தா பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். 2 power k plus 1. இமிடியேட்டா அடுத்த ஸ்டெப் 1 by 2 power k plus 1 எழுத முடியுமா? இல்ல இவ்வளவு ஸ்டெப் ஒன்று எழுத முடியுமா? அப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? 1 by 2 power k இங்க +1 மேல இல்ல, அந்த சீக்வென்ஸ் ஆர்டர் பாரு. plus 1 by 2 power k plus 2 plus etc. அடுத்தது லாஸ்ட் எங்க வந்து முடியும்? 1 by 2 power k plus 1 வந்து முடியும். ஓகேவா? இந்த கண்டிஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? கிரேட்டர் than or equal to 1 plus k plus 1 by 2 k plus ஆக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிதா? மேக்ஸிங்கிறது ஒரு ஞானம் மாதிரி, தெரியுதா? முடியெல்லாம் இழந்துரும், அவ்வளவு யோசிக்க வேண்டிய இருக்கும். தெரியுதா? சரி, பாரு அடுத்தது. இப்போ இந்த ஸ்டெப் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இப்போ நம்ம இதை எடுக்க போறோம். டேக் திஸ் டைம் எடுக்க போறோம். இந்த லெஃப்ட் சைடு எடுக்க போறோம். 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus 1 by 2 power k plus 1 by 2 power k plus 1 plus 1 by 2 power k plus 2 plus etc plus 1 by 2 power k plus 1 equal to இவ்வளவு போல என்ன எழுதலாம்? 1 எங்க இருக்கு? எங்க இருப்பார்? என்ன இருக்கார்? இவ்வளவு போல என்ன எழுதலாம்? greater than or equal to 1 plus k by 2. அப்போ இந்த டேர்ம்ல greater than or equal to டேர்ம் நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதனால அடுத்த ஸ்டெப் எழுதிக்க. இது இப்படி இருக்கட்டு. ஏன்னா உனக்கு ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இது அப்படியே வச்சுக்க. இது அப்படியே இருக்கட்டு. சரிதா? இந்த ஸ்டெப்பை திரும்ப ஒரு தான் எழுதிக்க. 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc plus
1 by 2 power k plus 1 by 2 power k கீழே plus 1 plus 1 by 2 power k plus 2 plus 1 by 2 power k plus 3 plus etc. 1 by 2 power k plus 1. இதுல இவ்வளவு பல எழுதிடலாம் கிரேட்டர். அப்பதான் இந்த ஈக்குவல் டு எங்க போச்சு, ஈக்குவல் டு எப்படி கன்வெர்ட் ஆகுது, கிரேட்டர் than or equal to கன்வெர்ட் ஆகுது. So greater than or equal to இல்ல போல 1 plus k by 2, 1 plus k by 2, 1 plus k by 2. அடுத்தது மீதி எல்லாம் என்ன டைம் இருக்கு, plus 1 by 2 power k plus 1 plus 1 by 2 power k plus 2 plus etc. 1 by 2 power k plus 1. சரிதா? இதுவரைக்கும் எழுதுகிறேன், இதுவரைக்கும் எழுதுக. அடுத்தது இதுக்கு பிறகுதான் மெயின் கான்செப்ட் இருக்கு. ஸ்டில் படிங்க. ஓகே, சோ நம்ம கான்செப்ட் நமக்கு தெரியுது. How this equal to became greater than or equal to? Because we substitute the value from 1. நல்லா பாத்துங்க, 1 plus 1 by 2 plus up to plus 1 by 2 power k greater than or equal to 1 plus k by 2. So instead of this value, if you substitute this value, it will carry greater than or equal to with this. அது கூட எதையும் கூட்டிட்டே வந்துடும் கையிலேயே, greater than or equal to. சரிதா? நல்லா பாரு, இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணிட்டோம், ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிட்டு greater than or equal to. என்னமா தான் நம்மளுக்கு பாரு, லாஸ்ட் பாகம் கொண்டு வந்தே போல கான்செப்ட் எப்படி கொண்டு வர போறோம்னு பாரு. லிசன், இந்த கான்செப்ட் நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் டேர்ம் greater than செகண்ட் டேர்ம், கரெக்ட் தானா? பாருங்க அப்படியே இருக்குது, அந்த சீரியஸ் அப்படியே இருக்குது. செகண்ட் டேர்ம் greater than தேர்ட் டேர்ம். அப்ப லாஸ்ட்ல போகும்போது அதோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது. கரெக்ட் தானா? லாஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குது, கம்மியா இருக்குது. ஓகே, நம்ம இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிதா? அதை ப்ரூஃப் பண்ணது எப்படிலாம் கொண்டு வரோம் பாரு. இங்க பாரு, இந்த டேர்ம் விடைக்கும் இந்த டேர்ம் சின்ன டேர்ம் தானே, கான்செப்ட் இருக்குதா போயிட்டு இருக்குது, டிகிரீசிங் ஆர்டர்ல போயிட்டே இருக்குதா. இதை விடக்கு இது ஸ்மால் டேர்ம், இதை விடக்கு இது என்னது ஸ்மால் டேர்ம். ஸோ டிகிரீசிங் ஆர்டர், அந்த சீரியஸ் எப்படி போயிட்டு இருக்கு, டிகிரீசிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து இந்த எல்லா டேர்மோட என்ன டேர்மா இருக்குது, ஸ்மால் டேர்மா இருக்குது. லாஸ்ட் டேர்ம் இதுல உள்ள எல்லா டேர்மோட ஸ்மால் டேர்மா இருக்குது. நான் இந்த லாஸ்ட் டேர்ம் 2 power k plus 1 எப்படி வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்போ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டி இங்க இருக்கக்கூடிய டேர்மை விட்டைக்கும் லாஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குது, ஸ்மாலா இருக்குது. அப்போ இந்த டேர்ம் போல லாஸ்ட் டேர்ம் போடலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த டேர்ம் போல லாஸ்ட் டேர்ம் என்ன செய்யலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பண்ணா இது மாறுமா, இது கிரேட்டர் than or equal to வரும்போது எப்போ இது வந்து கண்டிஷன் மாறும், இங்க உள்ள வேல்யூஸ் நம்ம கிரேட்டர் வேல்யூ ஆட் பண்ணா மட்டும் தான் ஆகும், சேஞ்ச் ஆகும். கரெக்ட் தானா? அப்போ ஸ்மால் வேல்யூ அப்படியே இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. அப்போ கிரேட்டர் வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு ஸ்மால் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா என்ன இந்த இது வந்து என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும். அதாவது நல்லா கேட்டுங்க, இப்போ வந்து ஒரு 5 greater than or equal to ஒரு 4 இருக்குது. கேட்டா இப்படி செய்யும் 1 plus 2, 1 plus 2 இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த 2 உள்ள இடத்துல இந்த 2 இருக்குல்ல, 2 உள்ள இடத்துல 1 போட்டாச்சுனாலும் எப்படி ஆகும், கண்டிஷன் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாது இல்ல. லாஸ்ட் டேர்மோட அதுக்கு முந்தின டேர்ம் கிரேட்டர், அப்படிதானே? கண்டிஷன் அப்படிதான் போகுது. இந்த மாதிரி 1 வந்து இதோட கிரேட்டர் 1/2, 1/2 இதோட கிரேட்டர் 1/3 வரைக்கும் கிரேட்டர், போக போக டிகிரீசிங் ஆர்டர்ல போகுது. அப்போ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டி இந்த லாஸ்ட் டேர்ம் மினிமம் டேர்ம் தானே, இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்முக்கு பதிலா லாஸ்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த டேர்ம் எல்லாம் மட்டும் பண்ண முடியுமா, இதுவும் பண்ணலாம். சரிதா? அப்படி எத்தனை டேர்ம் வரைக்கும் பண்ணிக்கலாம்னா அண்ணா இருக்குல்ல 2 power இது k plus 1 2 power k times இது எப்படி ஆட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், 1 2 up to எங்க வரைக்கும் போகுது, 2 power k வரைக்கும் போகுது. அப்போ
என்ன இருக்குல்ல, இதுல இருந்து இங்க வரைக்கும் எத்தனை டைம்ஸ் இருக்கும் பாரு. இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுது 1/2 power k plus 1, 1/2 power k plus 3 plus etc plus 1/2 power k plus 2 power k. இந்த டேர்ம் தான் எப்படி வந்திருக்குது, 2 times 2 power k, 1/2 power k plus 1. ஓகேவா? அப்ப எத்தனை டேர்ம் இருக்குது, 1 1 2 3 அப்ப எத்தனை டேர்ம் வருது, 2 power k வரைக்கும் என்ன வருது. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 1 இருக்கு. இந்த 1 பாரு, 1 தானே, 1 செகண்ட் தேர்ட் அப்படி எங்க வரைக்கும் 2 power k. அப்ப மொத்தம் எத்தனை டேர்ம் வருது, 2 power k 2 power k. அப்படி 2 power k டேர்ம்ஸ் வரைக்கும் இந்த டேர்மையே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம் மேல எதை சப்ஸ்டிட்யூட் பண்ற, 1/2 power 1/2 power k plus 1. ஃபர்ஸ்ட் டேர்ம் வரை இதை அப்ளை பண்ற, செகண்ட் டேர்ம் போறோம் அதே இதை அப்ளை பண்ற, தேர்ட் டேர்ம் போறோம் என்ன செய்யற, அதே டேர்ம் அப்ளை பண்ற. அப்ளை பண்ணாலும் இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா, ஆகாது. ஏன், இதை விடக்கு அது என்னது சின்ன டேர்ம். அதனால அப்படி அப்ளை பண்ணிட்டு வந்தாச்சுன்னா மொத்தம் எத்தனை நேரம் அப்ளை பண்ண முடியும், 2 power k டைம்ஸ். அதை பார்த்துக்க, greater than or equal to 1 plus k by 2 plus, இப்போ இது மேல என்ன போட்டுருவோம், இது மேல என்ன போடுவோம், without loss of generality இதே போட்டுருவோம், 2 power k plus 1. அடுத்தது பிளஸ், இதுக்கு மேல என்ன போட்டுடலாம், அதே டேர்ம் போட்டுடலாம், 1/2 power k plus 1. இல்ல ஏன் சின்ஸ் போட்டாச்சு அப்படின்னா நல்லா கேட்டுங்க, 1/2 power k plus 1 greater than 1/2 power k plus 1. இதை விட்டக்கு இது கிரேட்டர் தான், இதை விட இது சின்னதானே இருக்குது. சின்ன நம்பரை நீ ஆட் பண்ணிட்டே கொண்டு போற, ரீப்ளேஸ் பண்ற, பெரிய நம்பரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன இருக்குல்ல, இதுல இந்த 2 ரீப்ளேஸ் பண்ணி 1 போட்டாச்சுனா இன்இக்வாலிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகுமா, ஆகாது. சரிதா? அப்போ பெரிய நம்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சின்ன நம்பர் போட்டாச்சுன்னா அந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. அப்போ நம்ம போட்டுடலாம் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி. ஈக்குவல் டுக்கு மட்டும் தான் போட முடியாது. சரிதா? சோ அப்போ இதுக்கு போல அதை போட்டலாம். அப்படி போடும்போது நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வருதுன்னா, இதெல்லாம் எத்தனை டைம்ஸ் வரும், k டைம்ஸ். ஏன் k டைம்ஸ், இந்த பார் 1 2 up to எங்க வரைக்கும் போயிட்டு 2 power k, அதான் சாரி k டைம்ஸ் 2 power k டைம்ஸ், 2 power k டைம்ஸ், 2 power k டைம்ஸ். இதெல்லாம் புக்லயே இருக்காது, அவங்க அப்படியே ஜெனரலா போட்டு போயாச்சு, 2 power k டைம்ஸ். அப்போ greater than or equal to, சரி இது வந்து ஈக்குவல் டு போடுறாங்க, அப்படி greater than or equal to 1 plus k by 2 plus இவ்வளவு எத்தனை டைம்ஸ் இருக்கு, 2 power k டைம்ஸ். அப்ப 2 power k into 1/2 power k plus 1. இது எப்படி சார் வந்துச்சு, 1 plus 1 plus 1 plus 1, இது வந்து 10 டைம்ஸ் இருக்குது. இது 10 டைம்ஸ் இருந்தா இது எப்படி எழுதலாம், 10 into 1 10 into 1. இதெல்லாம் 2 2 இருக்குது, 2 2 2, அதுவும் 10 டைம்ஸ் இருக்குது. அதனால அது எப்படி எழுதலாம், 10 into 2 10 into 2. அப்போ இந்த டைம் எல்லாமே இதுக்கு பிறகு உள்ள டைம் எல்லாமே இந்த டைம் சப்ஸ்டிட்யூட் பண்ற வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி. நான் இருக்க ரூல்ஸ் 2 power k டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 2 power k into அந்த டைம். நான் எப்படி 2 2 வந்து 10 டைம்ஸ் இருக்கனால 10 into 2 வந்துச்சு, அதே கான்செப்ட் இதுல. சரிங்களா? சரி, ஏன்னா பாரு இதுக்கு மட்டும் ஈக்குவல், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த கிரேட்டர் அப்படிதான் இருக்கும். இதுல என்ன இருக்குல்ல, இதுக்கு ஈக்குவல் டு 1 plus k by 2 plus 2 power k. இதை ஸ்பிளிட் பண்ணிடலாம், 2 power k into 2. ஏன்னா பேஸ் சேம்னா பவர் ஆட் பண்ணா இதே டைம் தானே, we can split 2 power 2 k கேன்சல் ஆயிட்டா. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இதை எல்சிஎம் எடுக்கலாம். நம்மளுக்கு எப்படி லாஸ்ட் ஆன்சர் 1 அப்படியே தான் இருக்கணும். 1 plus என்ன இருக்குல்ல, இதுக்கு எல்சிஎம் வந்து 2 k plus 1. அதை தானே ப்ரூஃப் பண்ணணும். ஓகே தானா, அதான் ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இவ்வளவு இதெல்லாம் எப்படி எழுதலாம், 1 plus k plus 1 by 2. இந்த கண்டிஷனும் சேஞ்சஸ் ஆகல. சில பேர் அது கன்ஃபியூஷனா இருக்கும். அப்படின்னா
இதுக்கு இங்க ஈக்குவல் டு போட்டுட்டே போ, புரியுதா? ஏன்னா இதை தான் சிம்பிளிஃபை பண்ணிட்டே போறேன். ஏன் அடுத்தது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு என்ன எழுதிருக்கோம், என்ன இருக்குல்ல, இதுல இருந்து அங்க வரைக்கும் போகுது போல சிம்பிளா எப்படியே போட்டுருக்கு. வேண்டாம் அது எல்லாத்தையும் எழுதிரு. ப்ரூஃப் ஆயிடுச்சு. 1/2 ஃபர்ஸ்ட் டேர்ம் விட 1, ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 பிளஸ் 1/2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் லாஸ்ட் டேர்ம் என்னது, இது 1/2 பவர் k பிளஸ் 1/2 பவர் k பிளஸ் 1. இது அடுத்த டேர்ம் எழுதிங்க. 2 பவர் k பிளஸ் 1 எக்ஸெட்ரா பிளஸ் 1/2 பவர் k பிளஸ் 1 greater than or equal to 1 plus k plus 1/2. அப்போ k plus 1 தான் என்னதான் proof. So therefore p of n is true. The p of n is true. p of n is true. k plus 1 வரைக்கும் proof ஆயிட்டனாலே என்னது மீனிங், n வரைக்கும் proof. இல்ல k plus 1 is true ன்னு போட்டுட்டு k plus 1 is true, k plus 1 is true, therefore p of n is true. n is true. தந்திரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் true. தந்திரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் true. தந்திரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது true. ஓகேவா? எழுதுங்க. எழுதுங்க. செல் பண்ணிடு.